யாருக்குமே உதவல, என்ன பண்ண போறேன்னு சொன்னேன். அப்ப அவர் ஊழியக்கார் சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்தா இப்ப சொல்லு, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்றதா இப்ப சொல்லி, இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் என்னை தொட்டார், அந்த இரவே தொட்டார். நான் சொன்ன இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் அவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி என்னை பார்க்க யாருமே வரல. இதான் ஒரு பெரிய கொடுமையே. எங்க அப்பா வரல, என் கூட பிறந்தவங்க வரல, எங்க அம்மா வந்து பார்க்கல, யாரோ வந்து எனக்கு தண்ணி கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இதுல ஒரு கொடுமை அதுதான். இயேசு என்னை தொட்ட உடனே நான் எழுந்து நின்று டாக்டர் வரும்போது சொல்றேன், ஏன் நான் வீட்டுக்கு போறேன் சார், இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் இருக்க, நீ பேசிட்டு படு போய் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் நல்லா இருக்கேன் சார், எனக்கு இயேசு சுகம் கொடுத்தார், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், வீட்டுக்கு போறியா, போய் வீட்டில் போடு, உனக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் யாருமே இல்லை சார், நானே ஒரு அனாதி மாதிரி படுத்திருக்கேன்னு சொன்னார். அவர் கேட்கவே இல்லை. பிரியமானவர்களே, அந்த இரவே சொல்லாம கொல்லாம நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனேன், கேட்டேன், எங்கடா நீ போன, யார்கிட்ட சொல்லி விடுவான்னு சொன்னேன். சும்மா கட்டி சொல்றாங்க இவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இனிமே இங்கே இருக்க மாட்டேன், நான் சித்தி வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி நான் அங்க போகும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீ உங்க வீட்டுக்கே போடா, இங்கெல்லாம் வராத, நீ மனசுனே இல்லைன்னு சொன்னாங்க. சித்தி, நான் மாறிட்டேன், கர்த்தர் என்னை நேசித்தார், கர்த்தர் என்னை தொட்டார், இனிமே சர்ச்சுக்கு தான் போவேன்னு சொல்லி வேதத்தை கையில எடுத்த. பிரியமானவர்களே, அன்று முதல் இன்று வரை கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தாகத்து உள்ளவர் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார், எங்கள் மீது ஊற்றினார். பிரியமனே, அதே தேவன் உங்கள் மீது ஊற்றுவார், அதே தேவன் உங்களையும் தொடுவார். அப்பொழுது எனக்கு வேலை வெட்டி இல்லை, ஊரை சுத்தின்னு வந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுன்னு சொன்னேன். அப்போதான் 2015 எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. செக்யூரிட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணேன். செக்யூரிட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணும் பொழுது அந்த செக்யூரிட்டி வேலையில நான் போய் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ராத்திரியில வேலை கிடைச்சது. அந்த ராத்திரியில ஒண்ணுமே இருக்காது, கொட்டா மட்டும்தான் இருக்கும், லைட் எதுவுமே இருக்காது. அந்த இருட்டில் போய் சுத்தின்னு வரணும்னு சொல்லுவான். நான் போய் இருட்டில் போய் சுத்தி வந்தேன். அப்பொழுது தேவன் என்னோடு கூட அலை மாறி கொண்டிருந்தார், ஆவியானவர் என்னை அள்ளி கொண்டிருந்தார். நான் தேவனோடு கூட சஞ்சலிக்கும் போது, தேவனோடு கூட துதிக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட வந்தார். ஒரு அசுத்தமை என்னை நெருங்காம பார்த்து கொண்டார். பிரியமானவர்களே, நான் எங்க போனேன், என்ன பண்ண, எங்க இருந்த, எந்த குப்பை தொட்டில படுத்திருந்த, யார் வீட்டுல ஓடி போய் ஒளிஞ்சு படுத்திருந்த, இன்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரனாய் நிப்பாட்டி வைத்திருக்கார். பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்த நன்மையும் உங்களுக்கும் செய்வார். அது சீக்கிரத்தில் வரப்போற இயேசு உங்களுக்கும் செய்வார். பாருங்க பிரியமானவர்களே, நான் எப்படி இருந்தேன், அந்த வாட்ச்மேன் வேலைக்கு போனேன், நீதியா வாழணும்னு நினைச்சேன், நீதியா வாழ வச்சாரு. ஒருத்தார்கிட்ட கூட கை நீட்டக்கூடாதுன்னு நினைச்சேன், கை நீட்டாமே கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சாரு. கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த இடத்துல நான் முழங்கால் போட ஜெபிச்சேன். ஒரு போலீஸ்கார மகள் மேலிருந்து கீழே விழுந்தான், இடுப்பு உடைஞ்சு போச்சு, சின்ன பொண்ணு. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா அழுது கொண்டு இருக்கிறார். ஐசியூல டியூட்டி பார்த்து நிற்கிறேன், 2 பேர் கதறி அழுவும் பொழுது நான் சொல்றேன், ஏன் சார் அழுவுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு இருக்க ஒரே மகள், நான் திட்டினேன்னு சொல்லி மேல இருந்து கீழே விழுந்துட்டாப்பான்னு சொன்னார். நான் போனேன், இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார், இயேசு உன் மகளை காப்பாற்றுவார் என்று சத்தியத்தை சொன்னேன். ஆனா சும்மா இருப்பா, அவன் மேல இருந்து கீழே உந்தி இடுப்பு உடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்கன்னு. நான் நேர போனேன், முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது அசுத்தம் அவரை மேலிருந்து கீழே தள்ளி விட்டதுன்னு வேதம் சொன்னார். அப்பொழுது தேவனிடத்துல கேட்டேன், அப்பா அவளுக்கு சுகம் கொடுக்கப்பா, அப்பா அவளுக்கு சுகம் கொடுக்கப்பா அப்படின்னு முழங்கால் போட்டு கதறி அழும்போது இயேசு சொன்னார், அவள் எனக்கு சித்தம் உண்டு, அவளை நான் சுத்தமாக்குவேன் என்று சொன்னார். பாருங்க பிரியமானவர்களே, நேரா அவங்க அப்பா கிட்ட போனேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் மகள் எழுந்து நடப்பா என்று சொன்னேன். இது இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும் என்று சொன்னேன். சொன்னார், என் மகள் நடந்தா நான் இயேசுக்காக சர்ச்சுக்கு போவேன்னு சொன்னார். என் மகளை கூட்டின்னு போவேன்னு சொன்னார். இயேசுவை நான் நம்புறேன்னு சொன்னார். இயேசுவை நீங்க நம்புறது இருந்தா இந்த ஜெபம் என்ன டெய்லி அவங்க அம்மா கிட்ட கொடுத்து இடுப்புல தேய்க்க சொல்லுங்க, கால் முழுவதும் தேய்க்க சொல்லுங்க, அவள் வாயில 2 சொட்டு போடுங்க, கர்த்தர் அவன் எழுந்து நடக்க கிருபை செய்வார் என்று சொன்னேன். அப்படின்னு அந்த கிரைம் போலீஸ்கார் சொன்னார், இந்த சின்ன வயசுல இயேசு அவ்வளவு விசுவாசமா பேசுறீன்னு சொன்னார். நான் சொன்னேன்,
என்ன தப்ப வைத்தவர் வல்லமுள்ள தேவனும் உங்களை தப்ப வைப்பார் என்று சொன்னேன். ஆம் பிரியமானவர்களே, 3 நாள் அவ எழுந்து நடந்தா, என் கண்ணு முன்னாடியே நடந்தா. டாக்டர் சொன்னார், கைவிட்டார். என் மேலான டாக்டர் இயேசு ஒருவரே இறங்கி வந்து தொட்டார். அவ உடனே சொன்ன, அங்கிள் நான் ரெஸ்ட் ரூம் போன அங்கிள், என்ன ரெஸ்ட் ரூம் கூட்டு போங்கன்னு சொன்னான். நான் பெத்த பொண்ணா நினைச்சு கையை பிடிச்சி கூட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல விட்டுவாங்க. அப்ப போயிட்டு வந்து சொல்றேன், அங்கிள் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னான். உடனே சொன்னான், நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லுவான்னு. உடனே இயேசுசாமி என்ன நடக்க வச்சீங்களே, நன்றி அப்பா என்று சொன்னான். அவன் மக கட்டி பிடிச்சு அழுதார் அவங்க அப்பா. பாருங்க, அவர் கோடி கோடியா சம்பளம் வாங்கினாலும், அவர் அந்த கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலும், பணம் வாங்கினாலும் அவன் மகளை காப்பாற்ற முடியாத தெரியுது. அவர் எப்பொழுது இயேசு மேலே நம்பிக்கை வைத்தாரோ அப்பொழுதே அவர் மகள் சுகமானார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்க எப்பொழுது கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைக்கிறீங்களோ அவரே அதை வாய்க்க பண்ணுவார். இயேசு மேல உங்க நம்பிக்கை வைங்க, உங்க விசுவாசம் உங்களை குணப்படுத்தும். பிரியமானவர்களே, எல்லாம் சாட்சி உண்டு. ஒரு மக சூசைட் பண்ணிட்டு வந்தா, தண்ணி கேட்கிறா, தண்ணி கொடுக்க கூடாதுன்னு டாக்டர். நேரா போன, ஏமா இந்த வயசுல உனக்கு இந்த வேலைன்னு கேட்டேன். ஐசூல படுத்திருக்கான், ஏன் உனக்கு இந்த வேலை என்ன? அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுச்சுன்னு சொன்னான். அப்பா அம்மா திட்டுதாமா செய்வாங்க, நீ இதை பண்ணலாமா? இது தப்பு இல்லையா? இயேசுசாமி இதை ஒத்துக்குவாரா? ஐயோ நான் பண்ணது தப்பு தான், நான் செத்து போயிடும் போல தான் கேளுண்ணா. அப்பொழுது சொன்னேன், நீ இயேசுன்னு கூப்பிடு, உன் ஜீவனை இயேசு கொடுப்பாருன்னு சொன்னேன். சொன்னா எங்க அம்மாவை கூப்பிடுங்க, யாரையும் உள்ள விட மாட்டாங்க, நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தேன், நிக்க வச்சேன். 2 பேரை கையை பிடிக்க சொன்னேன். இவங்க மகன் உங்களுக்கு வேணும்னா இயேசு சாமி என்ன விடுவீங்கப்பான்னு சொல்லுங்க, இயேசு இப்பொழுது ஜீவனை கொடுப்பார் சொன்னேன். பேச ஆரம்பித்தா, சொன்ன வார்த்தை கிரியை செய்தது. அவர் பேச ஆரம்பித்தா, தண்ணி கேட்டா, தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். நேர டாக்டர் போனேன், அவர் பேசுற டாக்டர், அது எப்படி போயும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவர் பேசுறா அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டர் சொன்னார், சரி போ நீ போ, நான் அப்புறம் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு கேஸ் பார்த்துன்னு இருந்தாரு. நான் நேரம் போனேன், நான் பாத்ரூம்ல போய் கதவு சாத்தினேன், பாத்ரூம்ல முழங்கால் போட்டேன். கர்த்தர், நான் பாத்ரூம்ல உட்கார்ந்து அழும்போது கர்த்தர் அதை நோக்கி பார்த்தார். சின்ன பொண்ணு, அவ பேசினார், ஆண்டவரே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் சொன்னேன். அவ எழுந்து நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே, அவ படிக்கணும், அவ ஒரு பெரிய ஆளா வரணும்னு சொன்னேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவன் நடப்பா, அவன் எழுப்பா, அவன் நடப்பா என்று சொன்னார். சின்ன வயசு. உடனே 2 நாள் கழிச்சு வேறு பார்த்தாரு, அந்த டாக்டரே வந்து சொன்னார், இது எப்படி ஆகும், நீ ஏஞ்சி நடக்கிறியே, நீ சூசைட் பண்ணிக்கிட்டியே, இது எப்படி ஆகும் என்று சொன்னார். சொன்னார், அந்த செக்யூரிட்டியில அவர் வந்தாரு, ஜெப எண்ணெய் கொடுத்தாரு, எனக்காக பிரேயர் பண்ணாரு டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், மிராக்கிள், நீ கும்பிடுற கடவுள் கைவிடலைன்னு சொன்னார். நான் உடனே அங்கே செக்யூரிட்டிக்காக டியூட்டிக்கு போகும்போது, செகண்ட் ஷிஃப்ட் டியூட்டிக்கு போகும்போது அந்த டாக்டர் கூப்பிட்டு சொல்றார், பரவாயில்ல நீங்க சொன்ன மாதிரி அவ பேசுறான், நடக்கிறான், அவளை நான் வீட்டுக்கு போக சொல்லி எழுதி கொடுக்குறேன்னு சொன்னான். நான் உடனே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டேன், அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, சாப்பிட என்ன கொடுத்தா, சாப்பிட்டா. அங்கிள் நீங்க வாங்க அங்கிள் ஒரு வாய் ஊட்டிக்கிங்கன்னு சொன்னேன். நான் நீ சாப்பிட்டா, நான் சாப்பிட்டா மாதிரிடா, நீ சாப்பிட்றா, வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். பாருங்க பிரியமானவர்களே, அவ இன்னைக்கு IAS முடிக்கிறதுக்காக நீட் தேர்வு எழுதியிருக்கா. IAS படிக்கிறதுக்காக நீட் தேர்வு எழுதி எனக்கு போன் பண்றான், அங்கிள் நான் நீட் தேர்வு எழுதியிருக்கேன், IAS பாஸ் பண்ணணும்னு சொல்றான். செத்து போயிருந்தா 6 மாசம் ஆயிட்டு இருக்கும். கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், கர்த்தர் ஜீவனை கொடுத்தார்.